இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தும் பாகிஸ்தானியர்கள் அடையாளம். போதைப்பொருள் விநியோகங்கள் அரசாங்கத்தின் அனுசரணையுடன் வழிநடத்தப்படுகிறது என நாமல் தெரிவிப்பு. இலங்கை தொடர்பில் இந்திய பாதுகாப்பு அதிகாரி வெளியிட்டுள்ள சர்ச்சைக்குரிய கருத்து. சாமியார் வேடத்தில் களவாடிய நபர், கரவெட்டியில் பெறுமதிமிக்க தொலைபேசி திருட்டு. நவம்பர் 4 நள்ளிரவுடன் தனியார் வகுப்புகளுக்கு தடை, பரீட்சை திணைக்களம் அறிவிப்பு. கெகல்பத்திரவிடம் கைத்துப்பாக்கி பெற்றவர் கைது. காரில் இருக்கும் ஆயுதம் பகிரங்கமாக அறிவித்த அர்ச்சுனா எம்பி. செம்மணி புதைகுழி உட்பட பல விடயங்களுக்கு நீதி வேண்டி யாழில் போராட்டம். இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தும் 25 முக்கிய கடத்தல்காரர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளியிட்டுள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளவர்களில் பெரும்பாலோர் பாகிஸ்தானியர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த கடத்தல்காரர்களில் பலர் பாதாள உலகத்துடன் தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்பதற்கான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன்படி குறித்த கடத்தல்காரர் தொடர்பில் காவல்துறை விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அண்மைய காலமாக அதிகரித்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் விநியோகங்கள் அரசாங்கத்தின் அனுசரணையுடன் வழிநடத்தப்படுவதாக காணக்கூடியதாக இருப்பதாக நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல், போதைப்பொருளுக்கு எதிரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சமீபத்திய நடவடிக்கைகளை பாராட்டியுள்ள நாமல் பின்வருமாறு ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அதாவது, ஜனாதிபதி அவர்கள் போதைப்பொருள் பாவனையை தடுத்து குழந்தைகளை போதையிலிருந்து விலக்கி வைக்க முயற்சி எடுப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. இது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். எனினும் ஜனாதிபதி அவர்களே போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுப்பதற்கு உங்களின் அரசாங்கம் தலையிடுவது போலவே இவற்றிற்கு கிடைக்கும் அரசு அனுசரணையையும் உடனடியாக நிறுத்துங்கள். அரசின் அனுசரணையுடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் இன்று வழிநடத்தப்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. அரசின் அனுசரணையுடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களும் போதைப்பொருள் விநியோகங்களும் இடம்பெறுமாயின் அது நாட்டிற்கு மிகவும் பாரதூரமானதாகும். எனவே நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுக்கு கிடைக்கும் அரசு அனுசரணையையும் உடனடியாக நிறுத்துவதற்கு ஜனாதிபதி தலையிட வேண்டும் என நாமல் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இலங்கை தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3.5 ஆண்டுகளில் இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்தில் ஏராளமான ஒழுங்கற்ற இடம்பெயர்வுகள் நடந்துள்ளதாக அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சர்தார் படேல் வருகை சொற்பொழிவில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் குறித்த நாடுகளில் அரசாங்க எதிர்ப்பு எழுச்சிகளுக்கு நிர்வாக பலவீனங்களே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதிலும் பாதுகாப்பதிலும் அரசாங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும், அதிகரித்து வரும் பொது தேவைகளை எதிர்கொண்டு தற்போதைய அரசாங்கங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால் பொதுமக்களை பூர்த்தி செய்வதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார தோல்வி, உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை, நாணய ஏற்ற இறக்கங்கள், கட்டுப்படுத்தப்பட்ட வரிகள் மற்றும் சமூக மோதல்கள் போன்ற காரணிகள் அரசின் தோல்விக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை சர்ச்சையை கிளப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் கரவெட்டி நெல்லியடி பகுதியில் உள்ள வீடு ஒன்றினுள் உட்புகுந்த நபர் ஒருவர் சாமியார் வேடத்தில் வந்து கோயிலுக்கு பணம் கேட்டு வீட்டு உரிமையாளரின் பெறுமதிமிக்க கையடக்க தொலைபேசியை களவாடி சென்றுள்ளார். இந்த சம்பவம் நேற்று கரவெட்டி நெல்லியடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சாமியார் வேடத்தில் வந்த அந்த நபர் வீட்டு உரிமையாளரின் மேசை மீது வைக்கப்பட்டிருந்த கையடக்க தொலைபேசியை களவாடியுள்ளார். இது தொடர்பாக நெல்லியடி போலீசில் முறையிடப்பட்டுள்ளது. காவல்துறையினர் குறித்த நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருட்டில் ஈடுபட்ட குறித்த நபர் பணம் சேகரிக்கும் போர்வையில் பல இடங்களில் பெறுமதிமிக்க பொருட்களை திருடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்படி பலர் பல வேடங்களில் மக்களை ஏமாற்றி வருகின்றனர். எனவே பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும், சந்தேகத்திற்கிடமான முறையில் யாராவது நடமாடினால் உடனடியாக போலீசில் முறையிடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான தனியார் வகுப்புகள், விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவது எதிர்வரும் நவம்பர் 4 நள்ளிரவுக்கு பின்னர் தடை செய்யப்படுவதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை முடியும் வரை இந்த தடை அமுலில் இருக்கும் என்று பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டு உயர்தர பரீட்சையானது நவம்பர் 10 ஆரம்பமாகி டிசம்பர் 5 வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. கெகல்பத்தர பத்மேயிடமிருந்து கைத்துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில்
நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மினுவாங்கொடையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் செய்யப்பட்ட சோதனையின் போது துப்பாக்கியுடன் 13 தோட்டாக்களை போலீசார் மீட்டுள்ளனர். ஹீனிட்டியன மகேஷ் என்பவர் குறித்த தொழிலதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதுடன் குறித்த அச்சுறுத்தல் தொடர்பில் இத்தொழிலதிபர் கெகல்பத்தர பத்மேவுக்கு அறிவித்துள்ளார். அதன் பின்னர் பத்மே குறித்த தொழிலதிபருக்கு துப்பாக்கியை வழங்கியதாகவும் அதற்காக தொழிலதிபர் கெகல்பத்தரவுக்கு 3,50,000 ரூபாய் வழங்கியதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் தனது சொந்த பாதுகாப்பிற்காக தனது வாகனத்தில் வாள் ஒன்றை வைத்திருப்பதாக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளார். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எழுத்துப்பூர்வமாக 2 முறை பாதுகாப்பு கூறிய போதிலும் இதுவரை அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புக்காக துப்பாக்கி கோரியதாகவும் அதற்கும் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படும் ஸ்ப்ரே துப்பாக்கியை கோரியிருந்தாலும் அதற்கும் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை எனவும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தனது சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு வாளை வைத்திருப்பதாகவும் அது எப்போதும் தனது காரில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக சபாநாயகர் மற்றும் காவல்துறை மா அதிபருக்கு தெரிவித்துள்ளதாகவும் அர்ச்சுனா மேலும் கூறியுள்ளார். சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் பல கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி புதைகுழி விவகாரம், பயங்கரவாத தடைச்சட்ட விவகாரம், பட்டலந்தை வதை முகாம் விவகாரம், காணாமல் ஆக்கப்பட்டோரது விவகாரம், ஏனைய புதைகுழி விவகாரம் போன்றவற்றுக்கு உடனடி விசாரணைகளையும் நீதியையும் வேண்டி இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பி அனைத்து காணாமலாக்கல்களுக்கும் இப்போதாவது நீதியை வழங்கு, செம்மணி மீண்டும் புதைக்க இடம் கொடுக்காமல் உண்மையை வெளிப்படுத்து, மீண்டும் மீண்டும் அடக்குமுறைகள் வேண்டாம், பயங்கரவாத தடைச்சட்டத்தை உடனே நீக்கு, அனைத்து தேசிய இனங்களுக்குமான உரிமையை உறுதி செய் என்ற வாசகங்களை எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பௌத்த மதகுருக்கள், சம உரிமை இயக்கத்தினர், வசந்த முதலிகே, சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சுன்னாகம் போலீசார் மல்லாகம் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற சந்தேக நபர் ஒருவர் தப்பிச் சென்ற சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 4 ஹெரோயினுடன் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 4 மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். பின்னர் பிரதான சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மன்றும் அதற்கு அனுமதி வழங்கியது. தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற வேளை சந்தேக நபர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தப்பிச் சென்ற சந்தேக நபரை தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். வடக்கில் இருந்து வெளியேற்றிய முஸ்லிம் மக்களை மீண்டும் வடக்கில் குடியேற வருமாறு பிரபாகரன் அழைப்பு விடுத்ததாக செல்வன் இரேனியஸ் மரியாம் பிள்ளை தெரிவித்துள்ளார். வடக்கில் முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டு 35 வருட நிறைவை நினைவு கூறும் முகமாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் யாழ் தந்தை செல்வா கலையரங்கத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கையொப்பமிட்ட ஒரே ஒரு ஆவணம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஹக்கீமுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரான புரிந்துணர்வு ஒப்பந்த ஆவணம் மட்டும்தான். சமாதான காலப்பகுதியில் இலங்கை அரசாங்கத்துக்கும் புலிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் கூட அன்றன் பாலசிங்கம் கையொப்பமிட்டிருப்பார், தமிழ்ச்செல்வன் கையொப்பமிட்டிருப்பார், புலித்தேவன் கையொப்பமிட்டிருப்பார் அல்லது திட்டமிடல் பணிப்பகத்தின் பணிப்பாளர் கையொப்பமிட்டிருப்பார். ஆனால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த ஓரிடத்திலும் கையொப்பமிடவில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஹக்கீமுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பிரபாகரன் இடம்பெயர்ந்த முஸ்லிம்கள் அனைவரையும் மீண்டும் குடியேறுவதற்கு வருமாய அழைக்கின்றார் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ரவுஃப் ஹக்கீமுடன் புலிகள் கதைத்த நாட்கள் வலிமையுடனும் அங்கீகரிப்புடனும் இருந்த நாட்கள். தோற்றுப்போய் அழிவடைய போகின்றோம் என்ற நிலையிலிருந்து அவர்கள் கதைக்கவில்லை. சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த மிகவும் பலமாக இருந்த நாட்களிலேயே கதைத்தார்கள். அப்போது யாழ்ப்பாண மாவட்டம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. புலிகளின் கட்டுப்பாட்டில் இல்லாத யாழ்ப்பாணத்தில் குடியேறுங்கள் என்று சொல்வதற்கு புலிகளால் முடியாது. அந்த சூழலில் தங்களால்
மீள குடியேற உள்ள முஸ்லிம் மக்களுக்கு உத்தரவாதம் தர முடியாது என்பதே புலிகளின் சாராம்சமாக இருந்தது. முஸ்லிம் மக்கள் மத ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஏனைய விடயங்கள் ரீதியாகவும் தனித்துவமானவர்கள். அவர்களது உரிமைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயம் அந்த ஒப்பந்த ஆவணத்தில் தெளிவாக கூறப்படுகிறது. யார் யாரிடம் மன்னிப்பு கேட்பது? குற்றம் செய்தவர் மன்னிப்பு கேட்பதா, அல்லது அந்த குற்றம் செய்தவர் சார்பில் மூன்றாம் தரப்பினர் ஒருவர் மன்னிப்பு கேட்பதா, அல்லது அந்த குற்றத்தை பார்த்த ஒருவர் மன்னிப்பு கேட்பதா? மன்னிப்பு என்பது தவறு செய்தவர்தான் உணர்ந்து செய்வதுதான் மன்னிப்பு என தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஏதாவது ஒரு ஆவணத்தில் மிக தெளிவாக கையெழுத்திட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய முதன்மையான ஒரே ஒரு ஆவணமாக நான் என்ன சொல்ல முடியும்? அது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுல் ஹக்கீமுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் இடையில் நடந்த கலந்துரையாடல் பற்றிய புரிந்துணர்வு ஆவணம் மட்டும்தான். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் நேற்று யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தினார். இதன்போது அவர், யுத்தம் நிறைவடைந்து இதுவரை தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்கவில்லை. தமிழ் மக்களின் விருப்பை தீர்மானிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும். தமிழர்கள் தமது விருப்பை தாமே தீர்மானிக்க வேண்டும். குறித்த விடயங்களை முன்னிறுத்தி ஆஸ்திரேலியாவில் பொங்கு தமிழ் நிகழ்வு ஏற்பாடாகியுள்ளது. இதற்கு உலகத் தமிழர்கள் ஒன்றிணைந்து கலந்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார்.